ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம தல அஜி சார் கொடுத்த இன்டர்வியூல கரூர் இன்சிடென்ட்டை பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம தல அஜி சார் ரொம்ப ஜெனியூனான செம்மையான பதில கொடுத்திருக்காரு. அப்படி அவர் என்ன சொன்னார்னா, அந்த இன்சிடென்ட்டை பத்தி நான் கேள்விப்பட்டேன். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு ஒருவர் மட்டுமே பொறுப்பல்ல, நாம அனைவருக்கும் ஊடகங்களுக்கும் அதுல பங்கு உண்டு. கூட்டம் திரட்டுவதை பெரிய விஷயமாக்குவதை நிறுத்தணும். கிரிக்கெட் கூட்டம் கூடினாலும் இப்படி நடப்பதில்லை. தியேட்டர்ல முதல் நாள் முதல் காட்சி பிரபலங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகள் மட்டும் ஏன் இப்படி? இது நம் திரையுலகை உலகளவில் தவறாக காட்டுகிறது. ரசிகர்களின் அன்புக்காகவே நடிகர்களான நாங்கள் உழைக்கின்றோம். ஆனால் உயிரை பணயம் வைத்து அன்பு காட்ட வேண்டாம். அன்பை காட்ட வேறு வழிகள் உண்டு. முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரத்தை நாம் ஆதரிக்க கூடாது. ஊடகங்களும் பொறுப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம தல அஜி சார் அந்த கரூர் இன்சிடென்ட்டை பத்தி சொல்லியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு விஷயம் செம்மையா ஷேர் பண்ணியிருந்தாரு. நீங்க ஏன் இந்தியாவில் கார் ஓட்ட மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இந்தியாவில் ஓட்டக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கேன். ஏன்னா நான் அப்படி ஓட்டும் போது ஒவ்வொரு முறையும் என் குடும்பத்தை வெளியே அழைத்து செல்லும் முயற்சிக்கும் போது, நான் கார் ஓட்ட முயற்சிக்கும் போதும் நீங்கள் உணரும் முன்பே 50 இல்ல 60 மோட்டார் சைக்கிள்கள் என் பக்கத்துல இருக்கு. அதுல 3 இல்ல 4 பேர் தான் உட்காந்துட்டு டிராவல் பண்றாங்க, என் கூட போட்டோ எடுக்க முயற்சிக்கிறாங்க. அவங்களோட உயிரையும் மற்றவர்களோட உயிரையும் பணையம் வச்சுதான் ஆபத்துல வராங்க. அவர்கள் என் காரில் மோதி தங்களை தானே காயப்படுத்திக் கொண்ட நேரங்கள் நிறைய இருக்கு. இது எல்லாமே நடந்திருக்கு. இதனாலதான் நான் இந்தியாவில் கார் ஓட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஃபேன்ஸ் என்னதான் ஜென்யூன் ஃபேன்ஸா இருந்தாலும் நம்ம தல அஜி சாரை பார்க்க போறப்ப ஒரே பைக்ல 3 பேர் 4 பேர் போறாங்க. அது நம்ம தல அஜி சாருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குது. ஸோ இனிமே ஃபேன்ஸ் நம்ம தல அஜி சார் சொல்படி கேட்டு நடந்துப்பாங்க அப்படின்னு இந்த இன்டர்வியூ மூலமா தெரியுது.